கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், ஏசாயா புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? இல்லைன்னா இங்க டிஸ்பிளேல இருக்கு பாருங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இந்த வசனத்தை நமக்கு உரிமையாக்கிக் கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணோம்? நான் எழும்பி பிரகாசிப்பேன், கர்த்தருடைய ஒளி என் மேல் வந்தது, கர்த்தருடைய மகிமை என் மேல் இருக்கிறது. நம்ம அறிக்கை பண்ணுவோமா? வசனத்தை எப்பவுமே என்ன பண்ணணும்னா நம்ம அறிக்கை பண்ணணும். வாசிக்கிறதோட விட்டு விடக்கூடாது. அந்த வசனத்தை அறிக்கை பண்ணும்போது அப்பதான் அந்த வசனம் ஆகும், நமக்கு உரிமை ஆகும். என்னதான் நம்ம தாத்தா பாட்டி சொத்து எழுதி வச்சாலும் நம்ம போய் என்ன பண்ணோம்? இது என் சொத்துன்னு அரசாங்கத்துல என்ன பண்ணோம்? அது உரிமை கொண்டாடினாதான் டாக்குமெண்ட் மாத்தும் போது தான் நம்ம பேர்ல வரும். நீங்க டாக்குமெண்ட் மாத்தாமலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் வேற யாரும் உங்களுக்கு தெரியாம ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. எனவே கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் என்ன பண்ணோம்? நாம் உரிமை பாராட்டி கொள்ளணும். நம்ம வாசிக்கும் பொழுது உரிமை பாராட்டணும். அப்படிதான் ஆண்டவர் எனக்கு அதான் கற்றுக் கொடுத்தாரு. 1 யோவான் 4:4 சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற பெரியவர் சொன்ன, ஏசப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க. எங்க இருக்கிறீங்க? என் கூட இருக்கிறீங்க, என்னை சுற்றில இருக்கிறீங்க. நீங்க தான் என் கோட்டை, நீங்க தான் என் அடைக்கலம், நீங்க தான் என் புகழிடம். என்னை விட்டு நீங்க போகவே முடியாது. நீங்க எங்க போனாலும் அவர் உங்களை விட்டு போக முடியாது. ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? நீங்க சினிமா தியேட்டர் போனா கூட அவர் உங்களை விட்டு போக மாட்டார். அதுக்குன்னு நீங்க உள்ள போய் உட்கார்ந்துறாதீங்க. உங்களை விட்டு போக மாட்டார். அதான் சொன்னார், வாக்கு பண்ணினார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் பொய் சொன்னாரு, சொல்ல மாட்டாரு, பொய் சொல்ல மாட்டார். நம்ம வேணா பொய் சொல்லுவோம், அவர் என்ன பண்ண மாட்டார்? பொய் சொல்ல மாட்டார். அப்ப அவர் உங்களை விட்டு போக மாட்டார். நீங்க அப்படி போகும்போது என்ன ஆகும்னா அவர் துக்கப்படுவார். இப்போ உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, நம்ம அப்பா அம்மாக்கு பிடிக்காத காரியம் செஞ்சா நம்ம அப்பா அம்மா வீட்டை விட்டு நம்மளை தடுத்துருவாங்களா? இல்ல அவங்க போயிடுவாங்களா? ரெண்டுமே நடக்காது. என்ன ஆகுது? ரெண்டுமே நடக்காது. சாகுற வரைக்கும் நம்ம அவங்களோட தான் இருக்கணும். கடைசி வரைக்கும், இறுதி வரைக்கும் அந்த உறவுகள் என்னாகுது? பிரியாது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டு என்ன போக மாட்டாரு? பிரிஞ்சா போக மாட்டாரு, நம்மளே தூக்கி போட மாட்டாரு. நம்ம தான் என்ன பண்றோம்? அவரை விட்டு ஓடுறோம். எனவே நம் வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது நம்ம அதை உரிமை பாராட்டி கொள்ளணும். ஆண்டவரே எனக்காக நீங்க தந்தீங்க. அப்ப அந்த வார்த்தைகளை நம்ம மாற்றி நமக்கு ஏற்றவர் என்ன பண்ணோம்? வசனத்தை மாத்த கூடாது, நம்ம பேர் அங்க உள்ள போட்டுக்கணும். ஏன்னா வேதம் சொல்கிறது, இந்த வார்த்தையோடு ஒன்றையும் கூட்டக்கூடாது, குறைக்க கூடாது. ஆனா இந்த வேதம் என்ன சொல்லல? இதை நீ உரிமை பாராட்டி கொள்ளக்கூடாதுன்னு சொல்லல, உரிமை பாராட்டி கொள்ளணும் தான் வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்குரியது, உலகத்தானே கிடையாது. யாரெல்லாம் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய உறவுக்குள்ளாய் வருகிறார்களோ அவருக்குரியது. எனவே நாம் சொல்லுவோமா? நான் எழும்பி பிரகாசிப்பேன், ஒளி என்மேல் வந்தது, கர்த்தருடைய மகிமை என்மேல் இருக்கிறது. ஆமென். இங்கே 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அரைஸ், ஷைன். முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம எழும்பணும். நம்ம தூங்கிட்டே இருந்தோம்னா வேலையே செய்ய முடியாது. அதே போல எழும்புனா தான் என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு நாளுக்குரிய வேலை செய்ய முடியும். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில we have to rise up. நம்ம என்ன பண்ணணும்? எழும்பணும். அப்போ எழும்புனா என்ன பண்ணணும்னா நம்ம மேல என்ன இருக்கு? தூசியை உதறிவிட்டு எழும்ப வேண்டும் என்று ஏசாயா 52ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? நம்ம மேல இருக்கிற தூசியை உதறிவிட்டு எழுதணும். ஐயா, மனுஷன் மண்ணினாலே உருவாக்கப்பட்டான். நீங்க ஆதியாகமம் புத்தகத்தை 1ஆம் அதிகாரம் போனீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கும்? ஆண்டவர் தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி மனுஷனை மண்ணினாலே உருவாக்கினார். மண்ணால உருவாக்கிட்டு அவனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதுறார். அப்புறம் தான் என்ன பண்றான்? உண்மையான உயிருள்ள மனுஷனா மாறான். அதுவும் சாதாரண மனுஷனா இல்ல, தேவ மனுஷனாய் ஆண்டவர் படைத்தார். எப்படி? ஆண்டவர் சாயல் நம்மளுக்குள்ள இருக்கு. நம்முடைய முகத்துல நம்ம ஏன் இவ்வளவு அழகா இருக்கிறோம்னா ஆண்டவர் சாயல் நம்மள இருக்கு. சொல்லுங்க, நீங்க அழகா இருக்கிறது காரணமே தேவ சாயல் உங்களுக்குள்ள இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவ சாயல் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் நீங்க அழகா இருக்கிறீங்க. இல்லன்னா நம்ம எப்படி இருப்போம்? அலங்கோலமா இருப்போம். மனுஷன் பாவம் செய்யும் பொழுது, கீழ்ப்படியாத போது, தேவ சித்தத்துக்கு விட்டு விலகி போகும்போது என்ன பண்ணிட்டான்? அவன் அலங்காரம் அலங்கோலமாய் மாறிற்று. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அப்ப நீ எழும்பும் போது என்ன பண்ற? நீ எழும்பும் போது என்ன பண்ற? உன் மேல இருக்கிற தூசி எல்லாம் கீழே போயிடுது. இயேசுவின் ரத்தத்தால் நம்ம கழுவப்படும் போது நம் பாவங்கள் எல்லாம் என்ன பண்ணப்படுது? நம்மளை விட்டு போகுது. நம்மளாம் பெட்ல படுத்து நல்லா போத்தின்னு தூங்கும் போது எழும்பும் போது எப்படி போறோம்? பெட்டோ தலகாணி பெட்ஸ்லாம் போத்தினா அப்படி நடக்கிறோம். வீட்டு ஃபுல்லா என்ன பண்றோம்?
நம்ம எழுதிக்கும் போது நம்ம மேல இதெல்லாம் போயிருதுல. சிலர்லாம் நடப்பாங்க தலையை போத்தி பிரஷ் பண்ற வரைக்கும் அந்த பெட்ஷீட்டோடவே நடப்பாங்க. சிலர்லாம் இருக்கிறாங்க காலைல 11 மணி தான் வீட்டை விட்டு வெளியே வந்து ரோட்ல பிரஷ் பண்ணுவான். கஷ்டமா இருக்கும். ஏன்னா உங்களெல்லாம் வீடு வாசல் இருக்க ரோட்ல பிரஷ் பண்றீங்களே, கிராமத்துல இருக்கிற மாதிரி அந்த காலத்துல 80ல 85ல 90ல இருந்த மாதிரி இன்றைக்கு என்ன பண்றாங்க, சென்னையில சில ஏரியாக்குள்ள ரோட்ல வந்து பிரஷ் பண்றாங்க. அப்போ நம்ம எழும்பும் போது நம்ம மேல இருக்கிற அந்த தூக்கத்தின் ஆவிகள், தூக்கத்தின் உடைகள் எல்லாம் என்ன பண்ணப்படுது, கீழே விழுது. அப்போ நீங்க எழும்பும் போது உங்களை கட்டி வச்சிருக்கிற எல்லா பலவீனங்கள், எல்லா எரிச்சல் ஆவிகள், எல்லாம் போராமை ஆவிகள், உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா ஆவிகள் என்ன பண்ணப்படும், கீழே விழும். நீங்க எழும்பாத வரைக்கும் அதெல்லாம் எங்க இருக்கும், உங்க மேல சுத்திட்டே இருக்கும். அப்போ நீங்க எழும்பினீங்கன்னா இந்த ஆவிகள் என்ன பண்ணப்படும், ஓடிவிடும். அப்போ அதனாலதான் ஏசாயா புஸ்தகம் 52:2 சொல்கிறது, தூசியை உதறிவிட்டு எழும்பு. நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் தூசி இருக்குன்னு பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல போனீங்கன்னா, மாம்சத்தின் கிரைகள், மனுஷனுடைய மாம்சம் ஆகுது, அவன் விழுந்த பிறகு மண்ணுக்குரிய சுபாவம் அவனுக்குள்ள இருக்கு. மண் எல்லாமே மாம்சம் தான். இந்த மாம்சம் என்ன பண்ண போகுது, மண்ணுக்கு திரும்ப போகுது, மண்ணுல போயிட்டு இந்த மாம்சம் அழிய போகுது. ஆனா நம்ம மாம்சத்துக்குள்ள இருக்கிற ஆவியும் ஆத்துமாவும் எங்க போகுது, விண்ணுலகம் போகுது. ஏன்னா அது கர்த்தர் தந்தது, ஆண்டவர் கொடுத்தது. ஆண்டவர் கொடுத்த கர்த்தர் தந்த ஜீவன் கர்த்தரிடத்தில் போகும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்கிற அந்த பொன்னான வாழ்க்கையை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கணும். எப்படி நம்ம அதை யூஸ் பண்றோம், இந்த வாழ்க்கைக்கான நம்ம இந்த மாம்சத்துக்குரிய காரியங்களே யோசித்து இருக்கிறோமா, இல்ல நமக்குள்ள இருக்கிற ஆத்துமாவுக்கும் ஆவிக்கும் ஆகாரம் கொடுத்து அதுக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? நீங்க தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் போது உங்க ஆவிக்கும் ஆத்துமாவுக்கு என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கிறீங்க. நீங்க உங்க வேலைக்கும், உங்கள் உறவுகளுக்கும், உங்க குடும்பத்துக்குரிய காரியத்திற்கும், உங்க சரீரத்துக்கும் நீங்க முதலிடம் கொடுக்கும் போது you are giving first priority to the dust. அப்போ இந்த தூசியை என்ன பண்ண கூடாது, நீங்க கண்டுக்கவே கூடாது. என்ன பண்ணு, இந்த வருஷம் தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற தூசியான காரியங்களை நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். அப்போ பணம் எல்லாமே என்னதான், தூசி தான். இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். நம்ம ஆசீர்வாதத்தை ஃபோக்கஸ் பண்ணாம கர்த்தரை ஃபோக்கஸ் பண்ணோம்னா இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணப்படும், நம்மளை தரத்தி வரும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் என்ன பண்ணப்படும், கூட வரும். அதுல ரியல் லிட்டரல் மீனிங் என்ன தெரியுங்களா, ஈப்ரூ கிரீக் பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு நாய் ஒருத்தனை சேஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா அது என்னன்னா, நீங்க என்ன ஆண்டவரை முன்னாடி வச்சீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உங்க வாழ்க்கையில வந்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அது நீங்க வானா சொன்னா கூட உங்களுக்கு பிடிச்சுக்கும். எப்படி வா, நீங்க போறதுக்கு முன்னாடி உங்களை திறத்திக்கிட்டு உங்களுக்கு முன்னாடி ஓடுமா, ஓடி உங்க பின்னாடி வந்து அப்படியே உங்க ஃப்ரண்ட்ல வந்து நிக்கும். என்ன, நீ இந்த ஆசீர்வாதத்திற்கு நீ உரியவன். உங்க தாத்தா சொத்து, உங்க அப்பா சொத்து வேணா உங்களை விட்டு போலாம், உங்க தாத்தா சொத்து என்ன பண்ண முடியாது, பேர பிள்ளைங்களை விட்டு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாருமே அதை மாற்ற முடியாது. ஏன், தாத்தா சொத்து பேர பிள்ளைங்களுக்கு தான் வரும், யாருமே உரிமை கொண்டாட முடியாது. அதே போல கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உரியது. பிசாசு அதை என்ன பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அதை தடுக்கிறது யாரா, நம்ம தான். அதான் டிஎல் மூடி கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, உங்களுக்கு இத்தனை ஆண்டுகளா உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தது யாரு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க அதிகமா பிரச்சனை உங்களுக்கு கொடுத்த ஒரு நபர் யாருன்னு சொல்லும் போது அவர் சொன்னாரா, டிஎல் மூடிக்கு அதிகமா பிரச்சனை கொடுத்தது டிஎல் மூடி தான், வேற யாரும் இல்லைனா அவர் தான். அவருடைய நமக்கு தான், நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம தான் பிரச்சனையே. அநேக நேரம் என்ன பண்றோம், அவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க மாட்டோம், சோர்ந்து போயிடும். சரீரத்துல பலவீனம் இல்ல, ஆக்சுவலா பலவீனம் எங்க இருக்கு, நம்ம மைண்ட்ல இருக்கு. நீங்க மைண்ட்ல நான் வியாதி உள்ளவன் சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அப்புறம் என்னென்ன வியாதி இருக்கு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, டாக்டர் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன நம்ம சரீரத்துல அப்படியே வாசம் பண்ணும். ஏன்னா நம்ம சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்துல எந்த பலவீனமும் இருப்பதற்கு அதிகாரம் இல்லை. நம்ம என்ன பண்றோம்னா, நான் 1 கொரிந்தியர் 6:19 3:14 சொல்கிறது, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கு. we are temple of God. தேவனுடைய ஆலயம் என்பது கட்டிடம் அல்ல. ஆலயங்கள் எல்லாம் கூறுறதுதான், அதனாலதான் ஆலயம் பேரு. இந்த நீங்க எல்லாம் யாரு, ஒவ்வொருத்தரும் ஆலயம், தேவனுடைய ஆலயம். கர்த்தருடைய வாக்கின்படி நீங்க இங்க கூடி வந்ததுனாலதான், நம்ம எல்லாரும் இங்க கூடி வந்ததுனாலதான் இந்த இடத்துக்கு பேர் அது சர்ச், டெம்பிள் ஆஃப் காட். ஏன்னா நம்ம தான் டெம்பிள் ஆஃப் காட். இந்த சரீரத்துக்கு உயிர் கிடையாது. இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் தான் உயிர் இருக்கு. அது இந்த சரீரத்தை விட்டு போயிடுச்சுன்னா இந்த சரீரம் பேர் என்னது, டெட் பாடி. அதே போல நீங்க எல்லாம் இங்க ஆலயத்தை விட்டு, இந்த பில்டிங்கை விட்டு, இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு பேர் ஆலயம் இல்ல, கட்டிடம். என்னது கட்டிடம், பில்டிங்.
There is a difference between church of God and building. தேவனுடைய ஆலயத்திற்கும் கட்டிடத்திற்கும் வித்தியாசம் உண்டு. நமக்குள்ளே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்தாதான் நாம் கர்த்தருடைய பிள்ளை. விசுவாசினா விசுவாசிக்குள்ள நமக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். நமக்குள்ள விசுவாசமே இல்லைன்னா நம்மள யாரு? வெறும் சுவாசம் தான். அப்ப நமக்குள்ள விசுவாசம் இருந்தால்தான் நம்ம யார்? விசுவாசி. We are believer of Christ. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் என்றால் கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையிலே கிறிஸ்துவை போல வாழணும். கிறிஸ்துவை உடையவன் தான் கிறிஸ்துவன். எனவேதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நான் வந்துட்டேன், என்ன பண்ணு, நீ எழும்பி பிரகாசி. நீங்க இது யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகத்திலே வந்த எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்ப நம்ம உலகத்துல நம்ம கொண்டு வந்தது யாரு? அந்த ஒளி. யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்போ இயேசு கிறிஸ்துனா சொன்னாரு, நான் தான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு மத்தேயுல சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, இங்க யோவான் எழுதும் போது சொல்றாரு, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு என்ன பண்ணாராம்? ஒளியாய் வந்தாராம். இந்த ஒளி நமக்குள்ள இருக்கிறது. எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கிறது. இந்த ஒளியை நம்ம என்ன பண்ணோம்? பெற்றுக்கிட்டு நம்ம எப்படி வாழ்றோம்? நமக்குள்ள எல்லாம் இயேசு இருக்கிறாரா? இயேசு இருக்கிறாரா? நம்பிக்கை இருக்குதா? மூச்சு பாருங்க. மூச்சு இருக்குதா? மூச்சு இருந்ததுன்னா இயேசு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா இந்த மூச்சு யார் கொடுத்தது? ஜீவன். கர்த்தர் கொடுத்த ஜீவன். இட்ஸ் a ரூவா காற்று. சுவாச காற்றுனா அது ரூவா காற்று. இது உள்ள இருந்ததுன்னா நீங்க உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறான்னு அர்த்தம். இந்த மூச்சு உங்களை விட்டு போனா பிறகுதான் உங்களுக்குள்ள இயேசு இல்லைன்ற அர்த்தம். அப்போ நீங்க சாகுற வரைக்கும் இயேசு என்ன பண்றாரு? உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நம்பிக்கையில நம்ம வாழணும். வேற யார் நம்மளை விட்டு போனாலும் கவலை இல்லை. உறவுகள் போனா கவலை கிடையாது, நண்பர்கள் போனா கவலை கிடையாது, யார் போனாலும் கவலை கிடையாது. இயேசு நம்மளை விட்டு போக கூடாது. அவர் போக மாட்டார். நம்ம இயேசு விட்டு போகாம இருக்கணும். அவ்வளவுதான். அவர் எதிர்பார்க்கறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, ஆனா நீ என்னை விட்டு போயிடாதப்பான்றார். We have to rise and shine. அப்போ நாம் எழும்பி பிரகாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஒளி நமக்குள்ள இருக்கு. ஏற்கனவே ஆண்டவர் வந்துட்டாரு. இந்த பூமியில நம்ம பிறக்கும் போதே கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார். ஒவ்வொரு குழந்தைனாவது சுவாசத்தோடு பிறக்குது. அப்போ ஒவ்வொரு குழந்தைக்குள்ள இயேசு இருக்கிறாரு. சுவாசம் இல்லாத குழந்தைகள், இயேசு இல்லாத குழந்தைங்க. சுவாசம் ஜீவன் இருக்கிறது. அதனால இயேசு அந்த குழந்தை வளரும் போது இயேசுவும் அவருக்குள்ள வளர்ந்து கொண்டு வருகிறார். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். கர்த்தருடைய ஒளியை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிருக்காரு? எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்காரு? டைம் கொடுத்திருக்கிறார், நேரம். இந்த நேரத்தை நம்ம எவ்வாறு பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை. ஆண்டவர் இந்த பூமியில பிறந்த எந்த ஒரு மனுஷனுக்கோ குழந்தைக்கோ என்ன கொடுக்கல? தங்கத்தையும் பொண்ணையும். பிறக்கும் போது யாருன்னா சூட்கேஸ்ல ஒரு 10 கோடியோட வந்தோம் நம்ம அம்மா வயிற்றுல இருந்து இல்ல 10 சவரம் எடுத்துட்டு வந்தோமா, இல்ல 100 சவரம் எடுத்துட்டு வந்தோமா மம்மி வயிற்றுல வரும்போதே, மம்மி நான் 100 சவரம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், வாங்கிக்கிறீங்களா? No, we came with an empty hand, but we came with a life. நாம் வெறும் கையோடு வந்தோம், கர்த்தருடைய ஜீவனோடு வந்தோம். இந்த கர்த்தருடைய ஜீவன் என்ன பண்ணுது? ஆண்டவர் ஒவ்வொருக்கும் என்ன பண்ணிறார்? டைம் என்ற ட்ரெஷரை கொடுத்திருக்கிறார். இந்த டைம் என்ற ட்ரெஷரை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்? நிறைய ட்ரெஷர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்றோம். அப்ப கர்த்தர் கொடுத்த ஜீவன் ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் கொடுத்த ஜீவன் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே போல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நேரத்தை வைத்துக்கொண்டு நீங்க உங்க டேலண்ட் என்ன பண்ணணும்? டெவலப் பண்ணணும். உங்க டேலண்ட் டெவலப் ஆகும்போது உங்களுக்கு தன்னால ட்ரெஷர் உங்களை தேடி வரும். நீங்க டேலண்ட் உங்க டைமை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணலன்னா நீங்க நல்லா பாருங்க, யாரெல்லாம் ரொம்ப நேரம் உட்கார்ந்து தூங்குறாங்களோ தூக்கம் என்ன பண்ணுமா? நீதிமொழியா சொல்லுது, தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். ரொம்ப நேரம் கால் 6 மணிக்கு மேல தூங்குனீங்கன்னா நைட்டு வேலை செஞ்சுட்டு போயிட்டு வந்து தூங்குறது வேற, வேலையே செய்யாம சிலர் அதுவே வேலையா வச்சிருப்பாங்க. தூங்குறதே சில பெரிய வேலை, அது பெரிய வேலை. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வேற வீட்டுல ரகலை பண்ணுவாங்க. அப்போ இந்த தூக்கம் என்ன பண்ணுமா? நீதிமொழி சாலமன் சொல்றார், தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். அதனால ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா 52:2, எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு, தூக்கத்தின் ஆவியை உதறிவிட்டு எழும்பு, அதிகாலை தேடுகிறவன் கர்த்தரை கண்டடைவான். வேதம் சொல்றது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கும்போது அவரோடு கிட்ட சேருங்கன்னு சொல்லுது. அப்போ நம்ம ஆண்டவரை விட்டு போகாமல் ஆண்டவரோடு என்ன பண்ணுமா? உறவாட வேண்டும். சோ இதெல்லாம் செல்ஃப் டிசிப்ளின் வருது. என்ன பண்ணும்? நமக்குள்ள
செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். நம்ம காலையில எழுந்திருக்கணும்னா செல்ஃப் டிசிப்ளின் இருந்தா தான் எழுந்திருக்க முடியும். இதன் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னா தான் நமக்குள்ள செல்ஃப் டிசிப்ளின் வரும். என் நேரத்தை நான் எவ்வாறு செலவழிக்கிறேன். நீங்க நல்ல பெரிய பெரிய பிசினஸ் பீப்புள் எல்லாம் பாருங்க, அவங்க ஆரம்பிக்கிற நாள் அவங்களுக்கும் 24 hours தான். தெருவில் இருக்கிற பிச்சைக்காரங்க 24 hours தான். இப்போ பிச்சைக்காரங்களாம் இப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, கம்பேரே பண்ண முடியாது. மல்டி மில்லியனரும் பிச்சைக்காரரும் ஒரே லெவலில் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் டெய்லி பயங்கர இன்கம், மல்டி மில்லியனருக்கும் பெரிய கம்பெனி வச்சிருக்க இன்கம் தான், கம்பெனி இல்லாம ரோட்ல பெக் பண்றவங்க இன்கம் தான். அதுவே பயங்கரமான பிசினஸா போகுது. இப்போ தெரு ஸ்டேட் டு ஸ்டேட் வந்துட்டாங்க. இப்போ அதான் ஒருத்தர் சொன்னாரு, மெரினா பீச்ல ஒரு பிச்சைக்காரிட்ட கேட்டாராம், பெக்கர் கிட்ட, நீங்க இதுதான் இது ஒரு தொழிலா சரி உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? அவர் எங்க வந்திருக்காரு? ஆந்திரால இருந்து வந்திருக்காரு. எனக்கு இது அசிங்கமா தெரியலங்க, நான் ஆந்திரால 2 பிளாட் வாங்கிட்டேங்கன்றாரு. பிளாட் வாங்கி வீடு கட்டிட்டாரு. உண்மையா சென்னையில வந்து மெரினா பீச்ல பிச்சை எடுக்கிறாரு. ஆனா ஒரு குடும்பமா ஆந்திரால 2 இடம் வாங்கி கிரவுண்ட் 2 இடத்துல இடம் லேண்ட் வாங்கி பில்டிங் கட்டிட்டாங்களாம். அப்ப நீங்க வேற எதுனா வேலை செய்யலாம். இல்ல அது இன்கம் வருது, லேண்ட் உடைய ரெண்ட் வருது, இது இந்த பிசினஸ் நல்லா இருக்குது, இதை ஃபாலோ பண்றாராம். என்ன மாதிரி பிசினஸ் பாருங்க. நமக்கு என்ன யோசிக்கிறோமா? நம்ம சென்னை பக்கத்துல நம்ம இருக்கிறோம். என்னைக்குனா ஒரு நாள் நம்ம டீ கடை போறது கூட யோசிக்கிறது கிடையாது. இல்ல ஊரை விட்டு ஊர் வந்துட்டு என்னென்ன பிசினஸோ பண்றாங்க. தயவுசெய்து பிச்சைக்கார பிசினஸ் எல்லாம் பண்ணாதீங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நல்ல வேலையை ஆண்டவர் கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் ராஜா வீட்டு பிள்ளைங்க. நம்ம ஆண்டவர் எப்படி படைச்சிருக்காரு? ஆசாரியர்களும் ராஜாக்களும் படைச்சிருக்கிறாரு. நம்ம வெறும் ஃபோக்கஸ்ட் ஆன் பிரீஸ்டுடைய அனாயிண்டிங்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஆசாரியர்கள் வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஆசாரியர்கள் வேலையும் செய்யணும். அதே போல நம்ம எல்லாம் என்னது, ராஜாக்களாய் மறுரூபமாகணும். நம்ம கையில தான் இருக்கு. ஒரு குழந்தை பிறந்தோனையும் கடைசி வரைக்கும் குழந்தையாக இல்லை. அதனால நாளுக்கு நாள் வளருது. நாளுக்கு நாள் என்ன பண்ணுது? அந்த குழந்தை வளருது, வரும்போது பெருசாகுது. ஆனா அந்த குழந்தை ஞானமா இருந்ததுன்னா தேசத்துல என்ன பண்ணுது? வேதம் சொல்கிறது, ஞானம் உள்ள தகப்பன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு என்ன பண்றானா? சுதந்திரம் வைத்து போகிறான், ஆஸ்திகளை வைத்து போகிறான். நம்மள எப்படி இருக்கணும்? ஞானம் உள்ள தகப்பனா இருக்கணும், ஞானம் உள்ள பெற்றோர்களா இருக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்? ஆசீர்வாதத்தை ஏதாவது ஒரு விதத்துல வச்சிட்டு போகணும். அப்போ நீங்க கர்த்தரோட நடந்தீங்கன்னா, when you are focused on your calling, when you are focused on your life, definitely your life will expand. ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, ஃபோக்கஸ்டே பண்றது இல்ல. இந்த ரிசர்ச் என்ன சொல்றாங்களா, நீங்க எந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ஃபோக்கஸ் பண்றீங்களோ அந்த விஷயம் அப்படியே பெருசா ஆகுமா. உதாரணம் சொல்லட்டுமா? நமக்கு ஆக்சுவலா வந்து சுகரே வந்திருக்காது. சுகர் பார்டர்ல இருந்து டாக்டர் சொல்வார். நம்ம என்ன பண்ணுவோம்? சுகர் வந்துச்சு, சுகர் வந்துச்சு, சுகர் வந்துச்சு அறிக்கை பண்ணினே இருக்கிறோம். மரணமும் ஜீவனும் நாவில இருக்கு. அதில் விசுவாசிப்பன் அதன் கனியை புசிப்பான். வராத சுகரை டாக்டர் என்ன பண்ணுவாங்க? வந்துச்சுன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அவர் எழுதி கொடுத்த மாத்திரையை ஆண்டவருடைய வார்த்தையை காட்டிலும் டாக்டருடைய வார்த்தையை நம்பி எடுத்து வாங்கி போட்டுப்போம். நீங்க ஒரு முறை சுகர் டேப்லெட் போட்டீங்கன்னா லைஃப் லாங் அதுக்கு அடிக்டட் ஆயிடுவீங்க. தட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ட்ரக்ஸ். போதை முறையில மாத்திரை, எல்லா மாத்திரையும் அது ஒரு இதுதான். சிலர்லாம் பாத்தீங்கன்னா பெயின் கில்லர் போட்டுட்டே இருப்பாங்க. பெயின் கில்லர் இல்லாம தூங்கவே முடியாது. இட்ஸ் அடிக்ஷன். எனவே உங்க சரீரம் தேவனுடைய ஆலயம், இதை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். இந்த மேல உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. நமக்கு யாருக்குமே நம்முடைய ஜீவன் மேல ரைட்ஸ் இல்ல, உயிர் மேல ரைட்ஸ் கிடையாது. ஆண்டவர் மட்டும் தான் இது இருக்கு, சகல அதிகாரம் உண்டு. சிலர்லாம் பாத்தீங்கன்னா உடனே தொட்டதுக்கெல்லாம் நான் செத்துருவேன் வாங்க. எப்படிதான் என்னமோ காய்கறி வாங்கிட்டு வர மாதிரி நான் போய் காய் வாங்கி வந்துருவேன், நான் பெப்சி வாங்கி குடிச்சிருவேன்ற மாதிரி நான் செத்துருவேன்றாங்க. அது எங்க இருந்து தான் வந்ததோ. அவங்களுக்கு வேதம் தெரியாததுனால என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா வேதம் சொல்கிறது, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? உன் காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. சொல்லுங்க, என் காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. ஆமென். என் காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. ஆண்டவர் எடுத்த நேரத்துல தான் எடுப்பார். என்னதான் வந்தாலும் கோவிட வந்தது, எத்தனை பேர் செத்தோம்? நம்ம செத்தோமா? எப்படி இருக்கிறோம்? கல்லு மாதிரி, குத்துக்கல்லு மாதிரி ஜீவனோடு கர்த்தர் வச்சிருக்கிறாரு, நல்ல பலனோடு. கோவிட் டைம்ல நாங்க கோவிட் லேப் ஹாஸ்பிட்டல் ஐசியூல போயிட்டு வந்தோம். போனுங்கெல்லாம் உள்ள போனா எல்லாம் பட்டு போகுது. இந்த காக்கடி டீல் போகும்போது பாத்தீங்களா, கட் பண்ணி ஒவ்வொரு உயிரும் அது மாதிரி போகுது. போறாங்க 2 நிமிஷம் கூட இல்ல, அப்பா பெட் காலேஜ் பா, அடுத்தது போடு. அவ்வளவு நிலைமை. ஆனா கர்த்தர் நம்ம என்ன பண்ணாரு? ஜீவனோடு வைத்தார், சுகத்தோடு பலத்தோடு வைத்தார். ஒரு சேதம் வரல. ஏன்னா அவரே நமக்கு கேடகமும் அடைக்கலமாய் புகழிடமாய் இருக்கிறார். இந்த ரீசன் என்னன்னா, நம்மளே ஆண்டவர் இந்த பூமியில அனுப்பின ரீசனை, வேலையை நம்ம என்ன பண்ணல, ஒன்னும் முடிக்கல. நம்ம என்ன பண்ணல, வந்த வேலையை ஒன்னும் முடிக்கல. வந்த வேலையை முடிச்சோம்னா எப்பவே என்ன இருக்கும்? நம்ம பரலோகம் போயிட்டு இருக்கலாம். பரலோகம் போயிட்டு அங்க ஜாலியா அப்பாவோட இருந்திருக்கலாம். பரலோகத்தை குறித்து வாசிக்கணும்னா வெளிப்படை சுவிசேஷத்தை வாசிங்க, எவ்வளவு அழகா இருக்கும் அந்த இடம்.
தங்க வீதி. இங்க இருக்கிற தார் ரோடு இல்ல, மழை பெஞ்சா எல்லாம் பேத்துன்னு வருது. அங்க அப்படி கிடையாது, வீதியே தங்கத்துல இருக்கு. வீடு தங்கத்துல அப்பா கட்டி வச்சிருக்கிறார். நம்மளாம் ஒண்ணும் பண்ண தேவையில்ல, போயிட்டாங்க ஜாலியா இருக்க வேண்டியதுதான். அவரே நித்திய வெளிச்சமா இருப்பார். அங்க சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல, அவரே நித்திய வெளிச்சம். அவரை முகமுகமாய் தரிசிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும், அது உரிமை பாராட்டிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் இருக்கு. நம்ம எழும்பி பிரகாசிக்கணும். ஏன்னா ஏற்கனவே கர்த்தருடைய ஒளி நமக்குள்ள இருக்கு, நமக்குள்ள ஜீவன் இருக்கு. இந்த ஜீவன் கர்த்தர் தந்த ஜீவன். இதுதான் யோவான் 1 வாசிக்கிறோம். அந்த ஜீவன் மனுஷனுக்குள்ள இருக்கிறது. யோவான் 1:14 அவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இயேசு எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. சொல்லுங்க, எனக்குள்ள இயேசு வாழ்கிறார். எனக்குள்ள இயேசு வாழ்கிறார். நான் பார்த்தா இயேசு பாக்குறாரு. இந்த பார்வை நம்ம வச்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம், யாரையும் தப்பா பார்க்க மாட்டோம், யாரையும் கேவலமா பார்க்க மாட்டோம், யாரையும் தரக்குறைவா பார்க்க மாட்டோம். நான் பேசினா இயேசு பேசுறாரு, யாரும் தவறாய் பேச மாட்டோம். So we have to be very cautious. இயேசு எனக்குள்ள இருந்தார்னா நம்ம எப்படி இருப்போம்? இயேசு யாரையுமே தவறாய் எடக்குறைவாய் அவர் பார்த்ததில்ல, பேசினதில்ல, எதுவும் சொன்னதில்ல. அவர் எல்லாரையும் என்ன பண்றாரு? தம்மை போல நேசித்தார். ஏன்னா நம்ம எல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோம்? அவர் சாயின்படி, அவர் ரூபத்தின்படி படைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் இயேசுவை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியால், இயேசுவை போல நாம் வாழ்கிறபடியால், இயேசுவை போல நம்ம என்ன பண்ணணும்? பேசணும், இயேசுவை போல பார்க்கணும், இயேசுவை போல சாப்பிடணும். நம்ம இன்னைக்கு எப்படி சாப்பிடுறோம்? இயேசு போல சாப்பிடுறது இல்ல, அளவா தேவைக்கு நாம் சாப்பிடணும். இயேசு எப்படி சாப்பிட்டார் பாருங்க. அவர் ஃபாஸ்டிங் எடுத்தார், சரீரத்தை பாதுகாத்தார். அவர் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடல். தாழ்த்தினார், எவ்வளவு உயர்வுகள் வந்தாலும் தாழ்த்தினார். அவர் அதனால என்ன பண்ணாங்க? அவர் எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா இருந்தாலும் அவர் தன்னை இன்ஃப்ளூயன்ஷியலா காட்டிக்கவே இல்லை. அவர் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ராஜா, அவர் ராஜா தான் வந்தார். ஆனா அவர் ராஜா பொலிட்டிக்கல் லீடரா பார்த்தாங்க. அவர் என்ன பண்றாரு? தன் காலிங்கை விட்டு, தன்னுடைய அழைப்பை விட்டு வெளியே போல. இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதை மறந்துட்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கர்த்தருடைய சாயல்படி படைக்கப்பட்டவங்க. நம் அநேகருக்கு தேவனை காண்பிக்கும்படி நாம் பிறந்திருக்கிறோம். இதை மறந்துடாதீங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. ஆமென். நம்ம இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். ஹalleluya. எழும்பி நீயும் பிரகாசிப்பாய், பெரிய காரியங்களை செய்திடுவாய், கலங்கிடாதே, திகைத்திராதே. இந்த பாடல் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கும் போதே, நவம்பர் மாசம் இந்த பாடலையும் சேர்த்து கொடுத்தாரு. இந்த ப்ராமிஸை கொடுக்கும் போதே வல்லமையுண்டே, அக்கினியின் அபிஷேகம் உனக்குள்
இருக்கா? ஈஸியா இருக்கா? பாடலாமா? எல்லாம் எழுந்து நின்று நம் உற்சாகத்தோடு எழும்பி நானும் பிரகாசிப்பேன், இயேசு பெரிய காரியங்களை செய்திடுவேன், கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், தேசத்தை நானும் சுதந்தரிப்பேன். விசுவாசத்தோடு அறிக்கையோடு இந்த பாடலை பாடுவோம். இந்த ஆண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வேலையில, ஊழியத்துல, கல்வியில, நாங்கள் வாழ்ற இடங்களில, ஆண்டவரே நாங்கள் போகிற இடங்களில, வருகிற இடங்களில எல்லாம் நாங்கள் பிரகாசிக்க போறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் இந்த புதிய ஆண்டை எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். தேவஜனமே, நாம் திருவந்து பந்திக்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நாம் அபாத்திரராய் திருவந்து பந்தியிலே பங்கு பெறக்கூடாது. கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார், அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் வேர் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய கடமை ஒன்று உண்டானால் திருவந்து பந்தியில போகும் பொழுது நம்மை நாம் ஆராய்ந்து தேவனிடத்தில் ஒப்புரவாகி அந்த திருவந்து பந்தியில பங்கு பெற வேண்டும். அவர் நமக்காக காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்பட்டார். நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். திருவந்து பந்தியில பங்கு பெறலனா ரகசிய வருகையில போக முடியாது. திருவந்து பந்தியில பங்கு பெறும் பொழுதுதான் நாம் ரகசிய வருகையில பங்கடைவோம் என்று 1 பேதுருவில் நாம் வாசிக்கிறோம். நாம் தேவனிடத்தில் ஒப்புரவாகும். ஆண்டவரே, என் பாவங்கள், குற்றங்கள், அக்கிரமங்களை எல்லாம் மன்னியும். அவர் நம்மேல் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிறது. அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற தெய்வம், அவர் நம்மை சுத்திகரிக்கிற தெய்வம். அவர் நம்மேல் அன்பாயிருக்கிறார். நம்ம பிள்ளைங்க தவறு செய்யும் பொழுது எவ்வாறு பெற்றோர், ஒரு தாயும் தகப்பனும் பிள்ளைகளை மன்னிக்கிறோமோ அதே போலதான் இயேசு கிறிஸ்து நாம் பாவம் செய்யும் பொழுது நம்மை மன்னிக்கிறார். அவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். நம் பாவங்களை அவர் மன்னிக்கிறார். அவருடைய சமூகத்தில் நம் பாவங்களை அறிக்கையிடுவோம். நம் பாவங்களை அறிக்கையிட எந்த மனிதனிடத்துல போக வேண்டும், எந்த ஊழியக்கார இடத்துல போகணும் இல்ல, இங்க இருக்கிற இடத்துல இயேசுப்பா நான் செஞ்ச தவறுகளை மன்னியும் என்று கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. இந்த திருவந்து பந்தியில பங்கு பெற வேண்டும் என்றால் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே திருமுழுக்கு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் நில்லுங்க, மற்றவர்கள் அமர்ந்து கொள்ளுங்க.
நாம் திருவிருந்து பந்தியில பங்கு பெறுகிறவர்கள் நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகி, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் என்று கேளுங்கள். பலிபீடத்தில் என்னை பரவி அடைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இயேசு ராஜா, உமது ரத்தம் எங்களுடைய சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. ஒரு விசை கூட இந்த திருவிருந்து பந்தியில பங்கு பெறுவதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும் சுவாமி. அப்பா பிதா என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவி எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தந்தீரப்பா. இயேசு ராஜா, இயேசுப்பா, எங்கள் பாவங்களை கழுவும், எங்கள் அக்கிரமங்களை கழுவும், எங்கள் வாயினால் செய்த பாவங்களை கழுவும், எங்கள் சிந்தையினால் செய்த பாவங்களை கழுவும், எங்கள் கண்களை பரிசுத்தமாக்கும், கண்களினால் செய்த பாவங்கள், செவிகளினால் செய்த பாவங்கள், எங்கள் கரங்கள் கால்களினாலே எங்கள் செயல்களினாலே செய்த ஒவ்வொரு பாவங்களையும் மன்னிங்க ராஜா. எங்களை பரிசுத்தமாக்கும், உம்மை போல் எங்களை மாற்றும். நாமே சற்று ஆராய்ந்து நம்மை தேவனிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். வேதம் சொல்கிறது, நம்மை நாமே நாம் ஆராய்ந்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். இந்த திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திற்கு அடையாளமா இருக்கிறது. இந்த அப்பம் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திற்கு அடையாளமா இருக்கிறது. திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திலிருந்து சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு அடையாளமா இருக்கிறது. ஆண்டவர் இந்த ரசத்தையும் இந்த அப்பத்தையும் தமது சரீரமாக தமது இரத்தமாய் மாற்ற நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பிற்கப்பட்ட இந்த சரீரமாய், ஆண்டவர் சரீரமாய் இந்த அப்பத்தை மாற்றும். நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பிற்கப்பட்டீர், உடைக்கப்பட்டீர். நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த ரசத்தை திராட்சை ரசத்துக்கு ரத்தமாய் மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கு இதை ஆசீர்வாதமாக்கித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களுக்கு
உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற சம்பளமாயிருக்கிறது. உங்களுக்காக சம்பளமாயிருக்கிறது. உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சம்பளமாயிருக்கிறது. உங்களுக்காக சம்பளமாயிருக்கிறது. இயேசு ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தினுடைய கரங்களை வாங்கினவர்களாக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? இயேசுப்பா, எங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையில ஆண்டவரே ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்தீரே. உங்க அன்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒரு விசை கூட எங்களை தகுதிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அவன் நாம் சேர்ந்து புசித்து பானம் பண்ணுவோம். பாடலை பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கு நாம் காணிக்கை செலுத்துவோம். Amen. தேசத்தை நீயும் சுதந்தரிப்பாய். கலங்கிடாதே, திகைத்திடாதே, தேசத்தை நீயும் சுதந்தரிப்பாய். எழும்பி நீயும் பிரகாசிப்பாய். இயேசு காரியங்கள் செய்திடுவாய். எழும்பி நீயும் பிரகாசிப்பாய். பெரிய காரியங்கள் செய்திடுவாய். அழைத்தவரே உண்மையுள்ளவர், அனுதினம் உன்னை நடத்தி செல்வார். அழைத்தவரே உண்மையுள்ளவர், அனுதினம் உன்னை நடத்தி செல்வார். அதிசயங்களை காண செய்வார். அற்புதமாய் உன்னை நடத்திடுவார். அதிசயங்களை காண செய்வார். அற்புதமாய் உன்னை நடத்திடுவார். எழும்பி நீயும் பிரகாசிப்பாய். பெரிய காரியங்கள் செய்திடுவாய். எழும்பி நீயும் பிரகாசிப்பாய். பெரிய காரியங்கள் செய்திடுவாய். வார்த்தையுண்டு, வல்லமையுண்டு, அக்கினியின் அபிஷேகம் உனக்குள்ளுண்டு. வார்த்தையுண்டு, வல்லமையுண்டு, அக்கினியின் அபிஷேகம் உனக்குள்ளுண்டு. மிதித்திடுவாய், தகர்த்திடுவாய், பாதத்தின் வாசலை மேற்கொள்ளுவாய். மிதித்திடுவாய், தகர்த்திடுவாய், பாதத்தின் வாசலை மேற்கொள்ளுவாய். எழும்பி நீயும் பிரகாசிப்பாய். பெரிய காரியங்கள் செய்திடுவாய். எழும்பி நீயும் பிரகாசிப்பாய். பெரிய காரியங்கள்
பிரகாசிப்பாய். இயேசுவுக்காய் தினம் வாழ்ந்திடுவாய். வார்த்தையுண்டே, வல்லமையுண்டே, அக்கினியின் அபிஷேகம் உனக்குள்ளே. வார்த்தையுண்டே, வல்லமையுண்டே, அக்கினியின் அபிஷேகம் உனக்குள்ளே. மிதித்திடுவாய், தகர்த்திடுவாய், பாதத்தின் வாசலை மேற்கொள்ளுவாய். மிதித்திடுவாய், தகர்த்திடுவாய், பாதத்தின் வாசலை மேற்கொள்ளுவாய். எழும்பி நீயும் பிரகாசிப்பாய். இயேசுவுக்காய் தினம் வாழ்ந்திடுவாய். எழும்பி நீயும் பிரகாசிப்பாய். இயேசுவுக்காய் தினம் வாழ்ந்திடுவாய். ஆம் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் உறுதியாய் பிடித்துக் கொண்டு எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். ஆவியானவர் எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே, நீரே எங்களை எழும்ப செய்கிறவர், எங்களை பிரகாசிக்க செய்கிறவர் நீர். நாங்கள் உமக்கு ஆண்டவரை கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உமது வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் வாழ்வாய் மாறட்டும். ஆண்டவரே, எங்கள் வந்த ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உமது பிரசன்னம் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்துல ஆண்டவரே வனாந்தரத்துல ஆண்டவரே நடத்தியது போல அப்பா ஆண்டவரே பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி சமமாய் இந்த ஆண்டு முழுவதும் எங்க வாழ்நாள் முழுவதும் உடைய வருகை மட்டும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நடத்துவீராக. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம்முடைய வருகை வரைய மட்டும் சகல நாட்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கி தாபரிப்பதாக. ஆமென், ஆமென். இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளே, வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளே, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 வியாதில்லை, 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 கடனில்லை, 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 சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. Amen, amen. God bless you. Happy New Year. Have a blessed year. Amen. Amen.